Hi friends, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா energies of orbitals தான் பார்க்க போறோம். So last வீடியோல shapes of orbitals வந்து பார்த்தோம். அது ஃபுல்லா கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. ஓகே. So இதுல வந்து அந்த orbitals-ஓட எனர்ஜி பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஒவ்வொரு orbitals-க்கும் எந்த மாதிரி எனர்ஜி லெவல் இருக்கு. So எந்த orbital வந்து ஹை எனர்ஜி லெவல், எது வந்து லோ எனர்ஜி லெவல், இதுதான் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே. So இந்த டயக்ராம்ல வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர் வீடியோ வந்து தனியா போட்டிருந்தோம். ஸோ அதுல வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் வந்து நமக்கு எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா, ஸோ ரேடியஸ், அதாவது ஒரு ஷெல்லோட ரேடியஸ் எனர்ஜி கால்குலேட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுல கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ அதே தான் ஒரு ஷெல் அப்படி இருக்கு அப்படின்னா, ஸோ அதோட எனர்ஜி வந்து நமக்கு தெரியும். ஸோ போர் வந்து அதை கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தாரு. ஓகே, போர் மாடல்ல இருந்து நம்ம ஒரு ஆர்பிட்டோட ரேடியஸ் அண்ட் அதோட எனர்ஜி லெவல் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குமே ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஓகே, ஸோ ஒரு ஷெல்லுக்கு இதுதான் எனர்ஜி லெவல், அந்த ஷெல்லோட எனர்ஜி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அதாவது n. ஓகே, ஸோ n வேல்யூ, அந்த வேல்யூ இருந்தாலே போதும், ஸோ நம்ம வந்து எனர்ஜி வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இதுல ஷெல்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து n is equal to 1 ஷெல், இது வந்து n is equal to 2 ஷெல், இது வந்து n is equal to 3 ஷெல். ஸோ அதாவது k ஷெல், l ஷெல் அண்ட் m ஷெல். ஓகே, ஸோ இந்த 3 ஷெல் இருக்கு. ஸோ இதுக்கு வந்து n is equal to 1 இருந்துச்சு அப்படின்னா இதோட எனர்ஜி வந்து some வேல்யூ இருக்கும். ஸோ எனர்ஜி வேல்யூ வந்து நமக்கு தெரியும். அதாவது n is equal to 1 இருந்துச்சு அப்படின்னா அதோட வேல்யூ வந்து -1312 அப்படின்னு சொல்லிட்டு 13.12. ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ஷெல் அதோட எனர்ஜி லெவல். ஓகே, ஸோ செகண்ட் ஷெல்லுக்கு இதை விட கொஞ்சம் கூட இருக்கும். ஓகே, ஸோ தேர்ட் ஷெல்லுக்கு இந்த செகண்ட் ஷெல் இருக்க எனர்ஜி லெவலோட கொஞ்சம் கூட இருக்கும். ஸோ எனர்ஜி லெவல் வந்து ஒவ்வொரு ஷெல்லுக்கும் கூடிக்கிட்டே போகும். அதாவது n வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த எனர்ஜியோட, அந்த ஆர்பிட்டாலோட எனர்ஜி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து ஷெல்லுக்கு நம்ம எனர்ஜி வந்து கொடுத்துருப்போம். இந்த ஒவ்வொரு ஷெல்லுக்குமே என்ன இருக்கு அப்படின்னா சப்ஷெல்ஸ் இருக்கு, அதாவது ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜி லெவல்ஸ் பத்தி தான் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா. ஸோ இப்போ n is equal to 1 ஷெல் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து சப்ஷெல்ஸ் இருக்கும், ஸோ இதுக்கும் சப்ஷெல்ஸ் இருக்கும், இதுக்கும் சப்ஷெல்ஸ் இருக்கும். அதாவது s ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால், d ஆர்பிட்டால், f ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சுட்டு இருந்திருக்கோம். ஸோ அதோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஷெல்ல இருக்கிறது கண்டிப்பா s ஆர்பிட்டால் மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த s ஆர்பிட்டாலுக்கு ஸோ சேம் எனர்ஜி லெவல் தானா அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இதே மாதிரி செகண்ட் ஷெல்லுக்கு பார்த்தோம் அப்படின்னா அதுல s ஆர்பிட்டாலும் இருக்கும், p ஆர்பிட்டாலும் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆகும். அதாவது n is equal to 2 ஷெல்லுன்னா p ஆர்பிட்டால் ஆட் ஆகும்ன்றத லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஸோ அந்த s ஆர்பிட்டால்லையும் அதே இது p ஆர்பிட்டாலும் அங்க இருக்கு. ஸோ அங்க வந்து ஏதோ எனர்ஜி டிஃபரன்சஸ் இருக்குமா அப்படின்றதே நம்ம வந்து இந்த வீடியோல பார்ப்போம். ஓகே, ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா. இது வந்து என்ன டயக்ராம் அப்படின்னா, இது வந்து ஒரு எனர்ஜி டயக்ராம் தான். அதாவது ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு நான் கொடுத்துருக்கேன் இது. ஓகேவா. ஸோ ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டமா இருந்துச்சு அப்படின்னா நான் இப்போ வந்து ஒரு இ வேல்யூ சொல்லியிருந்தேன். ஸோ -13.12 அப்படி சொல்லிட்டு, ஸோ அது வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு தான் வந்து அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா. ஸோ ஏன்னா அதுக்கு வந்து அட்டாமிக் நம்பர் வந்து 1 தான். ஓகேவா. ஸோ அங்க வந்து சிங்கிள் ஆர்பிட்டால் தான் இருக்கும், அதாவது 1s. ஓகேவா. ஸோ 1s1. ஓகே, ஸோ ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும் அங்க. ஸோ அங்க வந்து சிங்கிள் ஆர்பிட்டால் தான் அங்க இருக்கும். ஓகேவா. ஸோ அதனால நம்ம வந்து என்ன இந்த எனர்ஜி லெவல் டயக்ராம்ல வந்து நம்ம இதே மாதிரியே போட்டுக்கலாம் டயக்ராம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 1s வந்து கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ
இது வந்து 1s. ஓகே, ஸோ அதாவது n is equal to 1. ஓகேவா, ஸோ n is equal to 1, அதாவது ஃபர்ஸ்ட் ஷெல் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆர்பிட்டால். ஓகேவா, ஸோ 1s ஹைட்ரஜன் ஆட்டம்ல வந்து இது மட்டும்தான் ஃபில் ஆகும். ஓகேவா, ஸோ இந்த இடத்துல மட்டும்தான், இந்த ஆர்பிட்டால்ல மட்டும்தான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் இருக்கும். ஸோ அடுத்து போனோம் அப்படின்னா செகண்ட் ஷெல்ல வந்து இருக்காது, அதே மாதிரி தேர்ட் ஷெல்ல இருக்காது, ஃபோர்த் ஷெல்ல இருக்காது. ஏன்னா ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு வந்து ஒரே ஒரு எலக்ட்ரான் தான். ஓகே, ஸோ அப்படி இருக்கிறப்போ இங்க வந்து 1s இருக்கும். ஸோ அடுத்து செகண்ட் ஷெல் போறப்போ, அதாவது n is equal to 2 ஷெல்க்கு போறப்போ அங்க எல்லாமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா சேம் எனர்ஜி லெவல்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ அங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்பிட்டால் ஆட் ஆகும், p ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து 3 ஓரியன்டேஷன் இருக்கு, அதனால வந்து 3 பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ டயக்ராம் ஜஸ்ட் டயக்ராம்காக கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா இங்கெல்லாம் வந்து என்ன இருக்காது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்காது. 1sல மட்டும்தான் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு எலக்ட்ரான் ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் டயக்ராம்ல வந்து போட்டு காமிக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து இந்த செகண்ட் ஷெல்ல ஃபுல்லாவே சேம் எனர்ஜி லெவல்ல இருக்கும். ஓகே, ஸோ எம்டிஆர் இருக்கும் போதே. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஷெல். தேர்ட் ஷெல்ல வந்து எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆகும் அப்படின்னா டி ஆர்பிட்டல் ஆட் ஆகும். அதுக்கு வந்து 5 ஓரியன்டேஷன் இருக்கு, ஸோ அதையும் கொடுத்துருக்காங்க. இந்த லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா n is equal to 3 ஷெல். இது எல்லாத்துக்குமே வந்து சேம் எனர்ஜி லெவல் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் n is equal to 4 ஷெல், இது எல்லாத்துக்குமே சேம் எனர்ஜி லெவல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இன்க்ரீசிங் எனர்ஜி. ஓகேவா, ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஷெல்லை விட செகண்ட் ஷெல்லுக்கு கொஞ்சம் எனர்ஜி கூட இருக்கும், அடுத்து அதை விட கொஞ்சம் எனர்ஜி கூட இருக்கும், அடுத்து ஃபோர்த் ஷெல்லுக்கு அதை விட கொஞ்சம் கூட எனர்ஜி இருக்கும். ஓகே, ஸோ இப்படிதான் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு இருக்கும். ஓகேவா, ஸோ ஏன் அப்படின்னா அங்க வந்து சிங்கிள் எலக்ட்ரான் தான் இருக்கு, 1sல மட்டும்தான் வந்து ஃபில் ஆக போகுது. ஸோ அங்க வந்து எனர்ஜி டிஃபரன்சஸ் வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. ஓகேவா, ஸோ இப்போ இது வந்து ஒரு ஆர்டரா வந்து நம்ம எழுதணும் அப்படின்னா, அதாவது எது கிரேட்டர் எது வந்து லெஸ்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரா எழுதணும் அப்படின்னா ஸோ இப்படிதான் அதை வந்து எழுதணும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1s இருக்கு. ஓகே, ஸோ 1s தான் ஃபில் ஆக போகுது. ஸோ 1s வந்து லெஸ்ஸரா தான் இருக்கும் 2s விட. ஓகேவா, ஸோ 2s 2p ஈக்குவலா தானே இருக்கும், ஏன்னா வந்து சேம் ஷெல். ஓகே, சேம் ஷெல்ல இருக்க வேற வேற ஆர்பிட்டால், பட் அங்க வந்து எலக்ட்ரான் வந்து ஃபில் ஆகல. ஓகேவா, ஸோ ஃபில் ஆகல அப்படின்னும் போது அது வந்து சேம் எனர்ஜி லெவல்ல தான் இருக்கும். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரான் வந்து அங்க வருது அப்படின்னா அதோட எனர்ஜி லெவல் வந்து மாறும். ஓகேவா, ஸோ s ஆர்பிட்டாலுக்கும் p ஆர்பிட்டாலுக்கும் நடுவில் இருக்க எனர்ஜி லெவல் வந்து சம் டிஃபரன்சஸ் அங்க வந்து தெரியும். ஓகே, ஸோ இப்போ வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு மட்டும் நம்ம பாக்குறதுனால நான் இப்படி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ 3s அடுத்து, ஸோ 3s அதாவது தேர்ட் ஷெல் அப்படின்னு போறப்போ ஸோ இது வந்து எப்படி ஆயிரும், கம்மி ஆயிரும். ஓகேவா, ஸோ அதனால லெஸ்ஸர் தென் சிம்பிள் போட்டிருக்கோம். ஸோ இது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் ஷெல் போறப்போ ஸோ இது எல்லாமே வந்து லெஸ்ஸர் ஆயிரும். ஸோ ஃபோர்த் ஷெல்ல இருக்க எல்லா ஆர்பிட்டால்ஸுமே வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் அடுத்து 5th, ஸோ அடுத்து 6th, ஸோ அடுத்து 7th. ஓகே, ஸோ இப்படிதான் வந்து அதோட ஆர்டர் இருக்கும். ஓகேவா, அதாவது ஷெல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஷெல்லா இருந்தா அது ஃபுல்லா ஒரே எனர்ஜி லெவல்ல இருக்கும், செகண்ட் ஷெல்லா இருந்தா அது ஃபுல்லா ஒரே எனர்ஜி லெவல்ல இருக்கும், அதுல இருக்க ஆர்பிட்டால்ஸ் எல்லாமே ஒரே எனர்ஜி லெவல்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹைட்ரஜன் ஆட்டம்க்கு இருக்கும். ஓகேவா, ஏன்னா அதுல வந்து சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கு அதனால. ஓகே, ஸோ இதே இது மல்டி எலக்ட்ரானிக் ஸ்பீசஸா இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, ஸோ நிறைய எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிஃபரன்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா நிறைய, அதாவது எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா எனர்ஜி கெயின் பண்ணிட்டு வேற வேற ஷெல்ஸ்க்கு வந்து டிஃபரெண்ட், அதாவது மாறும். ஓகேவா, அது மட்டும் இல்லாம எலக்ட்ரான்ஸ் வந்து நிறையவும் ஆட் ஆகும். ஓகே, ஸோ மல்டி எலக்ட்ரானிக் ஸ்பீசஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், அதாவது ஹைட்ரஜன் எடுத்துட்டு, அதாவது ஹைட்ரஜனுக்கு அப்புறம் இருக்க எல்லாமே வந்து மல்டி எலக்ட்ரானிக் ஸ்பீசஸ் தான். ஓகே, ஸோ அது எல்லாத்துக்குமே எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஆட் ஆகுது. ஸோ ஆர்பிட்டால்ஸ்லாம் ஃபில் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபில் ஆகும்போது அங்கே வந்து சம் டிஃபரன்சஸ் இருக்கும். அப்போ எந்தெந்த ஆர்பிட்டால்ஸ்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்றத பொறுத்து அதோட எனர்ஜியுமே மாறுபடும். ஓகேவா, ஸோ அப்பதான் வந்து ஒரே ஷெல்லா இருந்தாலுமே அதுல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜி லெவல் வந்து வேற மாதிரி மாறும். ஓகே, ஸோ சம் இது வந்து கிரேட்டரா இருக்கும், சம் இது வந்து லெஸ்ஸரா இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம பார்க்க போறோம் இப்போ. ஓகே, ஸோ இப்போ ஹைட்ரஜன்ல பாத்தீங்க அப்படின்னா அது வந்து 1s ஆர்பிட்டால்ல மட்டும்தான் வந்து எலக்ட்ரான் வந்து ஃபில் பண்ண போகுது, அதை ஆக்குபை பண்ணிக்க போகுது. அது வந்து என்ன இருக்கு அப்படின்னா ரொம்பவே வந்து லோயஸ்ட் எனர்ஜி நமக்கு தெரியும். ஸோ 1s தான் வந்து ரொம்பவே லோயஸ்ட் எனர்ஜி.
சோ அத வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்த 1s ஸ்டேட் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, சோ கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும், ரொம்பவே லோயஸ்ட் எனர்ஜி லெவல் உடையதான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட். ஓகே, சோ n is equal to 1 இந்த ஷெல்ல தான் நம்ம வந்து கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஷெல்ல இருக்க s ஆர்பிட்டால், சோ ஃபர்ஸ்ட் ஷெல்ல s ஆர்பிட்டால் மட்டும் தான் இருக்கும். சோ அததான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, சோ ஒருவேளை இந்த எலக்ட்ரான் வந்து சம் எனர்ஜியை கெயின் பண்ணிட்டு ஹையர் எனர்ஜி ஆர்பிட்டால்ஸ் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா, சோ 2s 2p அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆகுது அப்படின்னா, சோ அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுவும் நமக்கு தெரியும். சோ ஒரு கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய சம் எலக்ட்ரான் வந்து எனர்ஜி கெயின் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு போகுது அப்படின்னா அது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இந்த மாதிரி போகும்போதுதான் என்ன நடக்குது அப்படின்னு சொல்றாங்கன்னா எனர்ஜி டிஃபரன்சஸ் வந்து ஆர்பிட்டால்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ அந்த இதை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் இப்போ. ஓகே, சோ இப்போ வந்து நம்ம பார்த்தது ஹைட்ரஜனுக்கு பார்த்தோம். ஓகேவா? இந்த ஆர்டர் வந்து ஹைட்ரஜனோட ஆர்டர் இப்ப நான் காமிச்சது. இதே இது மல்டி எலக்ட்ரானிக் ஸ்பீசஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி வந்து எனர்ஜிஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க, வேரியஸ் ஆர்பிட்டால்ஸ்ல அதோட எனர்ஜியை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா சிம்பிள் ரூல் தான் யூஸ் பண்றாங்க. சோ அது என்ன ரூல் அப்படின்னா n+l ரூல். ஓகேவா? சோ n+l ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் ரூல் யூஸ் பண்ணி தான் வந்து இந்த ஷேப் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? அதாவது சாரி எனர்ஜிஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். ஓகே, சோ அந்த ரூல் வந்து நான் அந்த பாக்ஸ்ல போட்டிருக்கேன். சோ அதுக்கு வந்து மெயினா நமக்கு என்ன தேவை அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அண்ட் அசிமுதால் குவாண்டம் நம்பர். ஓகே, சோ இது ரெண்டும் தான் தேவை. சோ n அப்படின்னா நமக்கு தெரியும் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அண்ட் l அப்படின்னா அசிமுதால் குவாண்டம் நம்பர். சோ அந்த ரெண்டு நம்பரை நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதோ அந்த வேல்யூ வச்சு எதுக்கு ஹையர் எனர்ஜி அண்ட் எதுக்கு லோயர் எனர்ஜி அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இந்த ரூல் சொல்லும். ஓகே, சோ இதுல நான் ஆர்பிட்டால் வந்து போட்டிருக்கேன், வரிசையா போட்டிருக்கேன். சோ ஒவ்வொரு ஷெல்லுக்குமே நான் போட்டிருக்கேன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் ஷெல்ல பாத்தீங்கன்னா 1s போட்டிருக்கேன், அதாவது ஃபர்ஸ்ட் ஷெல்ல s ஆர்பிட்டால் மட்டும்தான் இருக்கும். சோ 1s போட்டிருக்கேன். சோ செகண்ட் ஷெல்ல பாத்தீங்கன்னா s இருக்கும் p இருக்கும், அதனால 2s போட்டிருக்கேன் அண்ட் 2p போட்டிருக்கேன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேர்ட் ஷெல்ல d ஆட் ஆகும். சோ 3s 3p 3d போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் ஷெல்ல பாத்தீங்கன்னா f ஆட் ஆகும் இல்லையா? சோ 4s 4p 4d 4f போட்டிருக்காங்க. சோ ஃபிஃப்த் ஷெல்ல பாத்தீங்கன்னா g வந்து ஆட் ஆகும். ஓகே, சோ இவங்க வந்து போடல. ஏன் போடல அப்படின்னா நம்ம அப்படியே போட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னா ரொம்ப லென்த்தியா போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? சோ அதனால அதை வந்து இங்க வந்து கம்மி பண்ணிருக்காங்க. ஓகேவா? அதாவது ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஓகே, சோ 5f ஓட போதும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. சோ g ஆர்பிட்டால் பத்தி நம்ம எதுவுமே வந்து டிஸ்கஸ் பண்ணல, ஏன்னா வந்து ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சோ நம்ம இந்த 4 ஆர்பிட்டால் மட்டும்தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஆர்பிட்டால் வந்து ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து. ஸோ அதனால நம்ம வந்து எஃப்ஓடே முடிச்சுக்கலாம். ஓகே, ஸோ 5G வந்து இருக்கும் கண்டிப்பா, பட் நீங்க வந்து ஆட் பண்ணல அது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து அதை பார்க்க வேண்டாம், அது வந்து ரொம்பவே ஒரு காம்ப்ளெக்ஸான ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ அதனால அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம், எஃப் வரைக்குமே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ எஃப் வரைக்கும் இங்க போட்டாங்க. ஸோ அதே மாதிரியே 6s 6p 6d. ஓகே, ஸோ அடுத்து 7s. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரிசையான ஆர்பிட்டல் போட்டிருக்கேன். ஸோ ஷெல் வைஸ்ல போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஷெல்ல என்ன ஆர்பிட்டல்ஸ் இருக்கும், எங்கெங்க ஆட் ஆகும் அப்படின்றது இதுலயே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதோட இப்போ 1s அப்படின்னா அதோட எண்ட் வேல்யூ என்ன நமக்கு தெரியும், 1. ஓகே, ஸோ எஸ் அப்படின்றது எதை குறிக்குது, ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 0 வந்தாலும் அது வந்து என்னது எஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ 0. ஸோ அதே மாதிரி என் வேல்யூ என்ன வரும், 1sக்கு என் வேல்யூ என்ன வரும், எல் வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதை வந்து ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 1 வருது. ஓகே, ஸோ 1 வருது. அதே மாதிரி எல்லாத்துக்குமே போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2s. இப்போ 2sக்கு என் வேல்யூ 2 நமக்கு தெரியும்.
எஸ் தான், ஸோ 0 தான். ஸோ ரெண்டையும் ஆட் பண்றப்போ 2 + 0 நமக்கு வந்து 2 கிடைக்கும். ஸோ அதே மாதிரி 2Pக்கு, ஸோ 2Pக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 வரும். ஓகே, ஸோ 2 வரும் n வேல்யூ அண்ட் l வேல்யூ என்ன வரும் அப்படின்னா p. ஸோ p அப்படின்னா 1. ஓகே, ஸோ l = 1 அப்படின்னா p ஆர்பிட்டால். ஸோ 2 + 1 நமக்கு வந்து 3 கிடைக்குது. ஓகேவா, ஸோ அதே மாதிரி 3sக்கு n = 3 வரும். l வேல்யூ வந்து s இருக்கிறதுனால 0. ஸோ 3 + 0 3 வரும். ஸோ 3p பாத்தீங்க அப்படின்னா n = 3, p வந்து 1. ஓகேவா, ஸோ l வேல்யூ 1 வரும். ஸோ 3 + 1 வந்து நமக்கு என்ன கிடைக்குது, 4 கிடைக்குது. ஸோ அதே மாதிரியே 3dக்கு பாத்தீங்க அப்படின்னா n = 3. ஸோ l வேல்யூ d இருக்கிறப்போ 2 ஆயிரும். ஓகேவா, l = 2 ஆனது அது வந்து d ஆர்பிட்டால். ஸோ 2, l வேல்யூ 2. ஸோ 3 + 2 என்ன ஆயிரும் அப்படின்னா 5 ஆயிடுது. ஓகே, ஸோ 4s பாத்தீங்கன்னா n = 1, ஆனா s ஓட வேல்யூ வந்து 0 தான். ஸோ 4 + 0 4. ஓகேவா, ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த n + l ரூல் படி பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் வர காலம்ல பாத்தீங்க அப்படின்னா டிஃபரன்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா எனர்ஜியை வந்து நமக்கு கொடுக்க போகுது. ஓகேவா, இந்த ஆர்டர்ல தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா எனர்ஜியை வந்து எழுதணும். ஓகே, ஸோ இதே மாதிரி எல்லாத்துக்கும் அடுத்து 4Pக்கு 4D 4F 5S 5P 5D இது எல்லாத்துக்குமே வரிசையா நம்ம போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து கண்டிப்பா கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ரிசல்ட்டை வச்சுதான் வந்து ஒரு ஆர்டர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா சில இதுக்கு வந்து சேம் வேல்யூ இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து 3 இருக்கு, இங்கேயும் வந்து 3 இருக்கு. ஸோ இப்படி இருந்தா வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு ஒரு டவுட் வரும் இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி எழுதுறது அப்படின்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பரை பார்க்கணும். ஓகே, ஸோ அது ரெண்டுல எது மேக்சிமமா இருக்கோ ஓகே ஸோ அதை போடணும். ஓகேவா, ஸோ அப்படிதான் வந்து எழுதணும். ஓகே, ஸோ இது ரெண்டுல வந்து எது மேக்ஸிமமா இருக்கோ ஸோ அதான் மேக்ஸிமம் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடணும். ஓகேவா, ஸோ இப்படிதான் வந்து இந்த ஆர்டர் வந்து நம்ம எழுதணும். ஸோ இந்த வைஸ் அதாவது இந்த லாஸ்ட் காலம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஆர்டர் வைஸ்ல நான் காமிக்கிறேன். ஓகேவா, எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு. So based on the n plus l rule, the increasing order of energies of orbitals are as follows. Okay, so இப்படி வந்து எழுதிருக்காங்க. ஓகேவா, so 1s 2s 2p ஓகேவா 2p அடுத்து 3s 3p. ஓகே, so next வந்து 4s அப்புறமா 3d. ஓகேவா, so இதுல பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் ஷெல். ஓகேவா, அதாவது ஃபர்ஸ்ட் ஷெல் செகண்ட் ஷெல் தேர்ட் ஷெல் அப்படின்னு வரப்போ அதுல இருக்க எல்லா ஆர்பிட்டால்ஸுமே சேம் எனர்ஜி லெவல்ல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 2s 2p அப்படின்னு வரப்போ s ஆர்பிட்டால் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா லெஸ் எனர்ஜி லெவல்ல இருக்கு கம்பேரிங் டு p ஆர்பிட்டால். பாத்தீங்களா, ஸோ மல்டி எலக்ட்ரானிக் ஸ்பீசஸ் அப்படின்னு வரப்போ இங்க எனர்ஜிஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது n plus l ரூல் யூஸ் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இங்க என்ன இருக்கு அப்படின்னா s ஆர்பிட்டால் வந்து லோயஸ்ட் எனர்ஜில ஆக்குபை பண்ணிருக்கு, p ஆர்பிட்டால் அதை விட கொஞ்சம் ஹையஸ்ட். ஸோ அடுத்து d ஆர்பிட்டால் அப்படின்றது நமக்கு தெரிய வருது இல்லையா. ஸோ இதுல வந்து ஷெல் வைஸ் வந்து அவங்க போடல. ஓகேவா, ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கு. ஸோ அதனால நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்டர் கிடைச்சிச்சு. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா மல்டி எலக்ட்ரானிக் ஸ்பீஸ் தான் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இந்த மாதிரி ஆர்டர் தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா 1s 2s அண்ட் 2p 3s 3p 4s கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா 3d வரதுக்கு முன்னாடியே 4s வந்துருச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இதுல இருந்தே ரொம்ப நல்லா ப்ரூவ் ஆகுது. ஸோ s ஆர்பிட்டால் வந்து லோயஸ்ட் எனர்ஜி லெவல் தான். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரணும், s ஆர்பிட்டால் தான் வரணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் தான் வந்து p. ஓகேவா, ஸோ இந்த 3d வந்து நம்ம அந்த ஃபார்முலா வைஸ் தான் போட்டிருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் காலம் வந்து பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல 1sக்கு 1 வந்திருக்கு, ஸோ 2sக்கு 2 வந்திருக்கு, 2pக்கு 3 வந்திருக்கு, 3sக்கும் 3 வந்திருக்கு. ஸோ ரெண்டுக்குமே 3 வந்திருக்கு. அப்ப எதுக்கு வந்து மினிமம் வேல்யூ இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஸோ 2pக்கு தான் மினிமம் வேல்யூ இருக்கு. அப்போ 3s விட 2p வந்து கம்மியான எனர்ஜி தான். ஸோ அதனால எப்படி போட்டிருக்காங்க 1s 2s 2p அப்புறம் தான் 3s போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரியே
நெக்ஸ்ட் 3p-க்கு பாத்தீங்க அப்படின்னா 4 இருக்கு. அடுத்து 3d-க்கு பாத்தீங்க அப்படின்னா 5 இருக்கு. ஓகேவா? சோ 3p 3d அடுத்து போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் 4s. ஓகே, சோ 4s-க்கு பாத்தீங்க அப்படின்னா 4 இருக்கு. திருப்பி 4p-க்கு பாத்தீங்க அப்படின்னா 5 இருக்கு. சோ 3p-க்கு 4 இருக்கு, 3d-க்கு 5 இருக்கு. பட் 4s-க்கு என்ன வேல்யூ வருது? 4 வருது. சோ இப்படி வரப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் 3p போட்டுட்டு நெக்ஸ்ட் 4s தான் போடணும். ஓகேவா? சோ ஏன் அப்படின்னா n+l ரூல் படி 3d-க்கு 5 போயிருது. ஓகேவா? 5 போறதுனால 4s-க்கு அடுத்து தான் நம்ம வந்து அதை கொண்டு வரணும். ஓகே, சோ இங்க 3s-க்கு அப்புறம் 3p போட்டிருக்காங்க, அப்புறம் 4s போட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் 3d-க்கும் 5 and 4p-க்கும் 5. சோ எதுக்கு வந்து n வேல்யூ கிரேட்டரா இருக்குன்னு பார்க்கணும். 3d-க்கு பாத்தீங்க அப்படின்னா n வேல்யூ 3, 4p-க்கு பாத்தீங்கன்னா 4. சோ 3d-க்கு தான் வந்து n வேல்யூ கம்மியா இருக்கு. சோ அதுக்கு தான் வந்து கம்மியான எனர்ஜி. சோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா 4s அடுத்து 3d போடணும், அதுக்கப்புறம் தான் 4p போடணும். ஓகேவா? சோ இப்படிதான் வந்து ஆர்டர் வந்து எழுதியிருக்காங்க, இந்த ஆர்டர். ஓகே, சோ இந்த மாதிரி தான் வந்து எழுதணும். ஓகேவா? சோ இதுதான் வந்து n+l ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜி வந்து கால்குலேட் பண்றதுக்கு. ஓகேவா? ஓகே, சோ இது எல்லாமே வந்து நமக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ இப்படிதான் வந்து எனர்ஜிஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே, சோ எனர்ஜிஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா மல்டி எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸோட எனர்ஜி லெவல் டயக்ராம். ஓகேவா? சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா 1sக்கு அதாவது n=1 ஷெல்ல 1s இங்க வந்து இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அதை விட ஹை எனர்ஜியோட 2s இருக்கு. ஸோ அதை விட ஸ்லைட்லி கொஞ்சம் ஹையா வந்து 2p இருக்கு. ஸோ அதை விட கொஞ்சம் ஹையா வந்து 3s இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 3p இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4s இருக்கு. ஸோ அப்புறம் தான் வந்து என்ன இருக்கு அப்படின்னா 3d இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4p இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் தான் வந்து 5s இருக்கு. ஸோ 4d இருக்கு. ஸோ 5p, அப்புறம் தான் வந்து 6s. ஓகே, ஸோ இப்படிதான் வந்து எனர்ஜி லெவல் ஓகேவா போடணும் மல்டி எலக்ட்ரானிக் ஸ்பீசிஸ்க்கு. ஸோ கம்பேரிங் டு ஹைட்ரஜன். ஓகே, ஸோ கம்பேரிங் டு ஹைட்ரஜன் இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜி லெவல் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து இதுல நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஆடிங் இருக்கும், லாஸிங்கும் இருக்கும். ஸோ எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரலாம், ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகலாம். ஸோ இந்த மாதிரி அங்கே வந்து நடந்துட்டு இருக்கும்போது ஆர்பிட்டால்ஸ்ல அந்த எனர்ஜி லெவல் வந்து கூடும். ஓகேவா? ஸோ அததான் வந்து இத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்படிதான் வந்து ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜி லெவலை வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் n+l ரூல் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஸோ 2p கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 2p அப்படின்றது p வந்து 3 ஓரியன்டேஷன் இருக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 3 ஓரியன்டேஷனுமே வந்து ஒரே எனர்ஜி லெவல்ல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த 3 அதாவது px, py, pz அந்த 3க்குமே வந்து சேம் எனர்ஜிஸ் இருக்கும். ஸோ அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன நேம் யூஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதை. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் இந்த டியும். ஓகே, ஸோ டி இந்த 5 ஓரியன்டேஷனுமே சேம் எனர்ஜியில தான் இருக்கும். ஸோ இதையுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இது வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஒரு மல்டி எலக்ட்ரான் ஆட்டமா இருந்துச்சுன்னா அதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு அன்லைக் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னா ஸோ அது வந்து என்ன ஆகுது அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து நம்ம அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் நடுவில் இருக்கும். ஓகேவா? அதே நேரத்துல அங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ்க்கும் நடுவுல சம் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். ஓகே, சோ அந்த ஆர்பிட்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதுக்கு நடுவுல ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்கும்.
ஸோ இந்த ரெண்டு ஃபோர்ஸ்மே என்ன இருக்கு அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல அது ஆப்ரேட்டிங் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த நேரத்துல ஸோ அங்க வந்து என்ன ஒரு எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னா ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த எஃபெக்ட் வந்து அதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி அந்த டயக்ராம். ஓகேவா? ஸோ ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து இதுல இருந்து நம்ம வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்றது ஸோ இன்னர் எலக்ட்ரான்ஸ், அதாவது இன்னர் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ். ஓகே? ஸோ அவுட்டர் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா அடுத்தடுத்த ஷெல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த அவுட்டர் எலக்ட்ரான்ஸ். ஓகே? ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ வேலன்ஸ் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்ஸ். ஓகே? ஸோ அதுக்கும் அந்த அவுட்டர் எலக்ட்ரான்ஸுக்கும் நியூக்ளியஸ்க்கும் இருக்கக்கூடிய அந்த அட்ராக்ஷனை வந்து டேம்ப் பண்ணுது. அதாவது ஒரு ஷீல்டு மாதிரி ஃபார்ம் பண்ணி அது நடக்க விடாம அந்த இன்னர் எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லா என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஷீல்டு மாதிரி ஃபார்ம் ஆயிடுது. ஓகேவா? அந்த எஃபெக்ட் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஒரு எஃபெக்ட வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது இல்லையா? அந்த எஃபெக்ட் தான் வந்து என்ன அப்படின்னா ஷீல்டிங் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து நியூக்ளியஸ்குள்ள விழுகாம, ஓகேவா? ஸோ நியூக்ளியஸ் வந்து அதாவது அட்ராக்ட் பண்ணாம அதாவது சுத்திக்கிட்டே இருக்கு. ஓகே? ஸோ அதுக்கு வந்து இந்த இன்னர் எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஷீல்டா தானே இருக்கு. ஓகேவா? ஸோ அது வந்து ஒரு தடையா இருக்கு. ஓகே? ஸோ தடை அப்படின்னு சொல்லலாம் ஷீல்டு. ஓகேவா? ஸோ அப்படி ஒரு ஷீல்டு வந்து மேக் பண்ணிருக்கு. ஸோ அதனால வந்து அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே? ஸோ இதுதான் வந்து நம்ம ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னர் எலக்ட்ரான்ஸ் ஷீல்டு தான் அவுட்டர் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க இல்லையா? ஸோ இதுதான் இந்த ஷீல்டு. ஓகே? ஸோ இது இருக்கிறதுனால இந்த அவுட்டர் எலக்ட்ரான்ஸ்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து அதாவது இந்த அவுட்டர் ஆர்பிட்ஸ்ல இருக்க எலக்ட்ரான்ஸ் வந்து இங்க போக முடியாது. ஓகேவா? ஸோ இது வந்து ஷீல்ட் பண்ணிடும் இல்லையா? ஸோ இங்க இருக்க எலக்ட்ரான்ஸோட போகும்போது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அட்ராக்ஷன் வந்து நடக்க முடியாது நியூக்ளியஸோட சேர்ந்து. ஸோ அதனால இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஷீல்டிங், அதாவது இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே? ஸோ இதுதான் வந்து ஷீல்டிங் எஃபெக்ட். ஓகேவா? ஸோ இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து இந்த ரெண்டு ஃபோர்ஸஸ் வந்து இருக்கிறதுனாலதான் வந்து நடக்குது. ஓகேவா? அட்ராக்டிவ் ஃபோர்ஸும் இருக்கு, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே இருக்கிறதுனாலதான் வந்து இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து வருது. ஓகே? ஸோ இது வந்து நான் ஏன் இப்ப சொல்றேன் அப்படின்னா இந்த ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து எனர்ஜி ஆஃப் ஆர்பிட்டால்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ ஷீல்டிங் எஃபெக்ட் அது வந்து எதுக்கு அதிகமா இருக்கோ அதுக்கு வந்து லோயர் எனர்ஜி இருக்கும். ஓகேவா? சோ இப்போ ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து எஸ் ஆர்பிட்டாலுக்கு அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ அது ஏன் அப்படின்னு வந்து பார்க்கலாம். So the shielding effect also depends on the shape of the orbitals. Okay? So shielding effect வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா ஆர்பிட்டல்ஸோட ஷேப்பை வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? So the orbitals that are wider in space provide better shielding. ஓகேவா? ஸோ ஆர்பிட்டல்ஸ் வந்து ஷேப் வந்து ரொம்ப வைடா இருந்துச்சு, அதாவது ரொம்ப விரிவா நிறைய இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நிறைய அதாவது பெட்டர் ஷீல்டிங் கொடுக்கும், அதாவது பெரிய ஒரு நல்ல தடையா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. So as a result, the s orbital shield more effectively than the p orbital. Okay? So compared to p orbital, s orbital வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பெட்டர் ஷீல்ட வந்து கொடுக்கும். ஓகேவா? அதாவது அதோட ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து நிறைய இருக்கும், அதிகமா இருக்கும். ஓகே? ஸோ அதே மாதிரி தான் கம்பேரிங் டு d ஆர்பிட்டால், p ஆர்பிட்டால் வந்து பெட்டர் ஷீல்டு, அதாவது ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து பெட்டரா இருக்கும் p ஆர்பிட்டாலுக்கு. ஸோ அதே தான் இங்க கொடுத்துருக்காங்க கீழே. ஸோ த ஷீல்டிங் ஸ்ட்ரென்த் ஓகேவா எஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எதுக்கு மேக்ஸிமமா இருக்கும் அப்படின்னா எஸ் அண்ட் டிக்ரீசஸ் ஃபார் த ரெஸ்ட். ஓகேவா? ஸோ அப்படியே மேக்ஸிமமா வந்து எஸ் ஆர்பிட்டாலுக்கு தான் இருக்கும், அப்புறம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் பி ஆர்பிட்டாலுக்கு, அப்புறம் அதை விட கொஞ்சம் கம்மியா டி, அப்புறம் அதை விட கொஞ்சம் கம்மியா எஃப். ஸோ இந்த மாதிரி வந்து போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஷீல்டிங் எஃபெக்ட் எதுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ் ஆர்பிட்டால் தான் வந்து மேக்ஸிமம் ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா
ஓகே. ஸோ ஷீல்டிங் எஃபெக்ட் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கு. ஓகே. ஸோ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னா the net charge experienced by the electron. ஓகேவா, அததான் வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ். ஓகேவா. ஸோ அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு சார்ஜை வந்து அது வந்து வச்சிருக்கும். ஓகேவா. அந்த சார்ஜ் வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவுமே என்ன இருக்கும் அப்படின்னா ஷேப் ஆஃப் த ஆர்பிட்டால் தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகே. அது வந்து அசிமுதால் குவாண்டம் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது வந்து டிக்ரீஸ் ஆயிரும். ஓகேவா. ஸோ வேற ஒன்றும் இல்லை, அசிமுதால் குவாண்டம் நம்பர் அப்படின்னா எல். ஓகேவா. ஸோ எல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆர்பிட்டால் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ அதாவது பி ஆர்பிட்டால், டி ஆர்பிட்டால், எஃப் ஆர்பிட்டால் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ ஆர்பிட்டால் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க நான் என்ன சொல்லியிருந்தேனோ அதவே தான் அங்கேயுமே வந்து சொல்லுவாங்க எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜுக்கும். ஸோ ஷீல்டிங் எஃபெக்டும் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் ஸோ ஸ்லைட்லி வந்து இது வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஷீல்டிங் எஃபெக்ட் வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும் அதே மாதிரி தான் டிக்ரீஸ் ஆகும். ஓகே. ஸோ எஸ் ஆர்பிட்டாலுக்கு ஷீல்டிங் எஃபெக்ட் ரொம்ப கூட, ஸோ அதே மாதிரி தான் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜும். ஓகேவா. ஸோ இது ரெண்டுமே வந்து ஆர்பிட்டாலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ் ஆர்பிட்டாலுக்கு ஹையா இருக்கு, நெக்ஸ்ட் பி ஆர்பிட்டாலுக்கு கம்மியா இருக்கு. ஓகே. ஸோ அடுத்து டிக்கு அதை விட கம்மியா இருக்கு, அடுத்து எஃப்க்கு அதை விட கம்மியா இருக்கு. ஸோ இப்படி இருக்கிறப்போ எனர்ஜி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா எஸ் ஆர்பிட்டாலுக்கு கம்மியா இருக்கும். ஓகேவா. ஸோ கம்மியான எனர்ஜி வந்து எதுக்கு இருக்கும் அப்படின்னா எஸ் ஆர்பிட்டாலுக்கு இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் எனர்ஜி. ஓகே. ஸோ இந்த ஷீல்டிங் எஃபெக்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எனர்ஜி இருக்கும். ஓகேவா. ஸோ அதான் வந்து இங்க சொல்றாங்க. ஓகே. ஸோ இது வந்து ஒரு ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். ஓகேவா. ஸோ ஷீல்டிங் எஃபெக்ட் அண்ட் எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ ஆர்பிட்டால்ஸோட எனர்ஜியை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா N+L ரூல் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா. ஸோ அதை யூஸ் பண்ணாலே நம்ம வந்து ஈஸியாக அதோட ஆர்டர் வைஸ் நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஜஸ்ட் ஆர்பிட்டால் வைஸ் வந்து எது கிரேட்டர் எனர்ஜி அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா எஸ் ஆர்பிட்டாலுக்கு வந்து ரொம்பவே லோயர் எனர்ஜி தான், போக போக தான் எனர்ஜி வந்து கூடும். ஓகேவா. ஷெல்லுக்கு வந்து எப்படி எனர்ஜி கொண்டு ஒன்றுக்கு வந்து லோயர் எனர்ஜியா இருக்கோ அதே மாதிரி எஸ் ஆர்பிட்டாலுக்கு வந்து லோயர் எனர்ஜி தான். ஓகேவா. ஸோ அது வந்து இந்த மாதிரி ஷீல்டிங் எஃபெக்ட் இந்த மூலமா வந்து சொல்றாங்க. ஓகே. ஸோ இந்த ஷீல்டிங் எஃபெக்டா இருக்கட்டும், நியூக்ளியர் சார்ஜ், எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இருக்கட்டும், ரெண்டுமே வந்து எனர்ஜிஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகேவா. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் ரெண்டுமே. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தான். ஓகேவா. ஸோ இதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே. ஸோ இது வந்து மோஸ்ட்லி பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ல தான் வந்து இது வரும். ஓகேவா. ஸோ அதுல தான் வந்து இது டீட்டெயிலா சொல்லுவாங்க. ஓகே. ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ ஓகே. ஸோ இவ்வளவுதான் வந்து எனர்ஜிஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ஸ். ஓகேவா. ஸோ முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் வந்து ரிப்ளை பண்றேன். ஓகே. ஸோ தேங்க்யூ. பி ஹாப்பி அண்ட் மேக் அதர்ஸ் ஹாப்பி. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.